ஸ்ரீ வெங்கடாரியதனயம் தத்பாத கமலாஸ்ரயம் வாதூலான்னவபூர்ணேந்தும் ராமானுஜகுரும் பஜே. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருப்பாவையின் 8வது பாசுரத்தில் கோது கலமுடைய பெண்ணை எழுப்புகின்றாள். எப்பவுமே ஒரு பெரியவர் அவருக்கு அவரை எனக்கு தெரியும் என்பதை விட அவருக்கு என்னை தெரியுமா அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு பிரதம மந்திரி இருக்கலாம், முதலமைச்சர் இருக்கலாம். எனக்கு அவரை தெரியும், ஆனா அவருக்கு என்னை தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு என்னை தெரிந்திருந்தால்தான் ஏற்றம். அந்த மாதிரி எம்பெருமான், நாமெல்லாம் என்ன பண்றோம்? எம்பெருமானிடம் சென்று குதூகலிக்கின்றோம், அவனுடைய அழகில் மயங்குகின்றோம், அவனுடைய அருளில் நனைகின்றோம். ஆனா இங்க ஒரு பெண் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். அந்த பெண்ணானவள் கோது கலமுடைய பெண். எம்பெருமானுக்கே ஒரு குதூகலம் யாரை கண்டால் ஏற்படுமோ, எம்பெருமானுக்கே குதூகலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள். அந்த பெண் இங்கு உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். எம்பெருமானுக்கு பிடித்தமான பெண், பிராட்டியை குறிப்பிடுவதாக இது அறியப்படுகிறது. அப்படி கிருஷ்ணனால் விரும்பப்பட்ட அந்த கோதுகலமுடைய பெண்ணை எழுப்ப விழைகின்றாள் ஆண்டாள். எல்லாரையும் எழுப்பியாச்சு. 2 பேரை ஏற்கனவே கடந்த 2 பாசுரங்களில் எழுப்பி 3வதாக இந்த பெண்ணை எழுப்பதற்காக வந்து சொல்றா, பொழுது முடிஞ்சாச்சு, வா வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. இவ்வளவு என்ன பண்றா? விடிந்ததற்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறான். ஏற்கனவே முதல்ல பெண்ணை எழுப்பும் போது என்ன சொன்னா? பறவைகளை ஒலி அதை வச்சு சொன்னா. அடுத்ததா இல்ல பறவைன்னு நம்ம பொதுவா சொல்றதை விட ஆனைச்சாத்தன் பறவை கீச்சு கீச்சுன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் சொன்னா இவ எழுந்துக்க மாட்டேங்கிறா. அது இல்லாம நாழியும் ஆயிடுத்து. 2 ஆத்துல எழுப்பிட்டு இங்க வரதுக்குள்ள அந்த பறவைகளுடைய ஒளியெல்லாம் முடிந்து விட்டது. அடுத்த காலை பொழுதிற்கான சமயம் வந்து விட்டது. அதுதான் இங்கு அழகா இங்கு ஆண்டாள் குறிப்பிடுகின்றாள். எப்படி? இங்க வந்து பாரு, கிழக்கு பத்தம் பாரு, நல்லா வெளுத்துடுத்து. பறவைகள்லாம் அதுக்கு முன்னாடிதான் போவோம், அதுக்கப்புறம் வந்து வெளுத்தே போயிடுத்து, கிழக்கு வெளுத்தாச்சு பாரு அப்படிங்கிற. அதைத்தானே ஆழ்வார்களும் அஞ்சுடர் வெய்யோன் அணி நெடுந்தேன் தோன்றாதாள் அப்படின்னு. எப்போ கிருஷ்ணனுடைய பிரிவினாலே பிரிவாற்றாமையாலே ஆழ்வார்கள் துக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த ராத்திரியில. எப்போ சூரியன் வருவான், சூரியன் எப்போது உதிப்பான்னு பார்த்துட்டே இருந்தாலும் ஆழ்வார் சூரியன் உதித்த உடனேதான் அந்த விரகதாபம் போயிற்று. அப்படிப்பட்ட இந்த காலை பொழுது, அந்த காலை பொழுது எப்படி இருக்கு? கிழக்கு வெளுத்து உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அங்க உள்ள இருக்கக்கூடிய தோழி என்ன சொல்றேன்னா, ஆஹா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க யாரு? திங்கள் திருமுகத்து சேழையார். உங்க முகமே ஒரு பிரகாசமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? எப்பவுமே பாலையும் மோரையும் தயிரையும் பார்த்தே பழகிருக்கீங்க. அதனால என்ன ஆயிடுத்து? உங்களுக்கு எங்க பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையா தெரியுது. பாலும் வெண்மை, மோரும் வெண்மை, வெண்ணெய் எல்லாமே வந்து வெள்ளை வெள்ளையா பார்த்து பார்த்து உங்களுக்கு என்ன ஆயிடுது? இந்த இரவு பொழுத பார்த்த உடனே வெள்ளையா தெரியுது. கிழக்கு பார்த்தோம் பார்த்தாவே உங்களுக்கு வெள்ளையா தெரியுது. அங்கெல்லாம் இன்னும் கிழக்கெல்லாம் வெளுக்கவே இல்லை. வேற எதுனா அந்த அடையாளம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த அடையாளத்தை சொல்றேன். கிழக்கு வெளுத்தது ஒரு மட்டும் இல்லை, அங்க பாரு, எருமை செருவீடு பறந்துருக்கு. எங்க பார்த்தாலும் என்ன பண்றது? எருமைகள். பாடியிலேயே அந்த மாடுகள் அதிகமாக இருந்தன. அந்த மாடுகள் என்ன பண்ணிட்டு காத்தால இருந்து எருமை சிறுவீடு மேயும், அதாவது நுனிப்புள் மேய்வதற்காக செல்லும். அதாவது சிறு வீடுனா நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம லௌகிகத்துல சொல்லக்கூடிய காலை உணவு, சிற்றுண்டி, பேருண்டி, சிற்றுண்டி சொல்றாங்க. அது சிற்றுண்டி சாப்பிட போயிருக்கு. அது போகும்போது என்னாச்சு?
எருமைகள் கருத்திருக்கின்றன. அது போன இடெல்லாம் கருப்பு கருப்பா அப்படியே பரவி இருக்கு. வெண்மையும் கருமையும் சேர்ந்த ஒரு நிறமாக அங்கு காட்சி அளிக்கின்றது அப்படின்னு சொன்னான். அதுக்கு அங்க உறங்கிக் கொண்டிருந்த அந்த தோழி என்ன பேசுகின்றான்னா, மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் அப்படின்னு ஆழ்வார் பாடினதை வச்சுட்டு நீங்க சொல்றீங்க, எங்க பார்த்தாலும் எருமை சிறு வீடு இல்ல இல்ல, ஆழ்வார் அவர் எம்பெருமானை எழுப்பினால் அந்த மாதிரி நீங்க என்னை எழுப்புறான்னு நினைச்சுட்டு அங்க சிறு வீடுன்றீங்க. அங்க சிறு வீடெல்லாம் இல்லவே இல்லை. நீங்க நினைக்கிறது என்ன, உங்களோட அது எண்ணம், அது பனிப்பு, அதாவது பனிப்புல் மேய்வதற்காக போகல, அங்க எதுவுமே எருமைகளே இல்லை, அங்க உங்களோட பிரம்மை அது அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட இந்த நேரத்துல நீங்க இரவு பொழுதுலயே என்னை எழுப்புறீங்கோ அப்படின்னு அந்த உள்ள இருக்கக்கூடிய தோழி சொல்லுகின்றாள். ஆண்டாள் அதை கேட்டுட்டு என்ன சொல்றான்னா, சரி நாங்க சொல்றதுதான் இல்லை இல்லைன்னு சொல்றியே, நீ சொல்லு, என்ன சொல்லு, விடியவே இல்லைன்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் சொல்ல அப்படின்னு கேட்கிறா. அப்போ அந்த பெண் சொன்னா, ஆயர்பாடியில இருக்கக்கூடிய 5 லட்சம் பேர் இங்கு 1000 கூட வந்திருக்க மாட்டா போல் இருக்கு, எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கா. அதை பார்க்கும்போது தெரியலையா, எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்கா, அதனால இது ராத்திரி தான், இன்னும் காத்தால் ஆகல அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய அந்த பெண் கூறுகின்றாள். இதை கேட்டதும் ஆண்டாள் மறுபடியும் சொல்றான், இல்ல இல்ல, எல்லாருமே முன்னாடி போயிட்டா, அவன் முன்னாடியே போயிட்டா, வந்துட்டே இருந்தா, அவ கவனிக்காம இங்க உன்னை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தோணித்து அவர்கள் கவனிக்காமலே போயிட்டோன்றது அவளுக்கு தெரிஞ்சுது. ஓ, அவ என்ன கவனிக்கால போயிட்டாளா, பெரிய திரளா நீ போகவில்லை என்பது அறியாமலே போயிட்டாளே, அப்போ என்ன அலட்சியம் செய்து போய்விட்டார்களா, அப்படி அலட்சியம் என்னை விட்டுட்டு போயிட்டாளோ இல்லையோ, அப்படி என்ன காரியத்துக்கு அவ போனா அப்படின்னு கேட்கிறா உள்ள இருக்கக்கூடிய பெண். அப்பதான் சொல்றா, போவான் போகின்றாரை, வா உன்னை வேணுனே விட்டுட்டு போல, போவதே பயனாக இருந்தது. எப்போ நம்ம திருமலைக்கு போகிறோமா, திருமலைக்கு போகும்போது பல விதமா நம்ம தயார் பண்ணிப்போம். அந்த ஒரு யாத்திரையே பயன், போய் பெருமாளை சேவிக்கிறது பயன். ஆனா அந்த யாத்திரையே, அப்படி ஒரு திருமலை யாத்திரை செல்ல வேண்டும் அப்படிங்கிறதே ஒரு பயன்தான். அப்படி போகும்போது அந்த யாத்திரையே இனிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவளுக்கு இனிச்சுது. அது மட்டும் இல்லை, என்ன, அதாவது அச்சராதி மார்க்கத்துல போறோம், அங்க போய் எம்பெருமானை அடைய போகின்றோம். அப்படி அடைவதும் பயன், அந்த அச்சராதி மார்க்கத்துல செல்றதே அதுவே நமக்கு பயன்தான். அப்படி அந்த செல்லக்கூடியதே ஒரு பயன் அப்படி நினைச்சிட்டு போனதுனாலதான் அவளுக்கு தெரியல, உன்னை விட்டுட்டு போனதும் தெரியல. எப்படி இருந்ததா அந்த அச்சராதி மார்க்கம், நாரணந்தவரை கண்டுகந்து நன்னீர் முகில் பூரண புற்குடம் பூரித்தது உயர்விண்ணில் நீரடிகடன்கள் நின்னார்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்தது எங்கும் தொழுதனர் உலகே வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர். அப்படி மாதவன் தமரன்னு வாசலில் வானவர் போதுமின் எமதிடம் புகுதுக வெண்ணலும் கீதங்கள் பாடினர் கென்னரர் கருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே. அப்படி அந்த அச்சராதி மார்க்கத்தில் நாம் அவனை சென்று அடைய போகின்றோம், எம்பெருமானை அடைய போகின்றோம், அந்த அனுபவத்திலேயே போனோம் இல்லையா, அதனால எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியல அவளுக்கு. அது மட்டும் இல்லையா, அக்ரூரர் கம்சன் கண்ணனெம்பெருமானை அழைத்து வா அப்படின்னு சொல்றான். அக்ரூரர் கிளம்பி போறார். அவர் கண்ணனை இங்கு வந்தா கம்சன் அவங்க ஏதோ ஏதோ அவன் ஏதோ யோசித்துதான் கொண்டு வர சொல்லுகின்றான் அப்படிங்கிறது தெரியும் அக்ரூரருக்கு. கண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு நினைக்கிறார். இருந்தாலும் அந்த ராத்திரி பயணிக்கிறார். பயணிக்கும் போது, ஆஹா, நான் போய் கண்ணனெம்பெருமானை பார்க்க போகின்றேன், அவனை நான் சேவிக்க போறேன், அவன் கூடவே இருக்க போறேன் இப்படின்னு கண்ணனை பற்றிய நினைவோடே அவர் பயணிக்கின்றார். அந்த பயணமே அவருக்கு பயனாக அமைந்தது. போய் எம்பெருமானை சந்திப்பது மட்டுமல்ல, அவன் செல்லக்கூடிய அந்த பயணமே பயனாக இருந்தது. இப்படி நம்ம செல்லும் போதே அந்த செல்வதற்காகவே செல்லுதல், அந்த பயன் போய் அங்க சென்றதனால் பயன் இல்லை. திருமலைக்கு சென்று எம்பெருமானை சேவித்தல் பயனை விட அதை செல்லும் போதே எம்பெருமானுடைய நினைவில் செல்லுகின்றோம். எப்படி அச்சராதி மார்க்கத்தில் செல்லும் போது எம்பெருமான் எப்படியெல்லாம் என்னை அழைக்கப் போகின்றான், எப்படியெல்லாம் அங்கு இருக்கப் போகின்றோம், அந்த நினைவிலேயே செல்லுகின்றோம் அல்லவா, அதுதான் பயன். அப்படிப்பட்ட அந்த பயன் அவ என்ன பண்ணா,
இந்த பெண்களும் அப்படிதான் போனா. எப்படி போனா? போகும்போது அந்த போவான் போகின்றாரை, அங்க போறதுக்காகவே போறோம், எம்பெருமானை அடைய போகின்றோம். ஏன்னா நிலவரையில பூட்டி வச்சிருந்தா இந்த பெண்கள் எல்லாம் எப்போ கண்ணனை அடைவோம் அடைவோம்னு இருக்கும்போது அந்த கண்ணனை அடைய போகின்றோம் அந்த நினைவோடு அவ சென்றா பாருங்க. அப்போ விட்டுட்டு போயிட்டா, அப்பதான் வந்து சொல்றேன் போயிட்டா அப்படின்னு ஆண்டாள் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றாள். நாம கூட சொல்லுவோம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? யாரோ ஒருத்தர் வந்தா என்னை கூப்பிடாமே போயிட்டா, கூப்பிடாமே போயிட்டால, நான் வரல, நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியே இந்த பெண் சொன்னாலாம், உள்ள உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண் என்ன சொல்றா? ஓ, அவ என்னை கூப்பிடாமே போயிட்டாளா, போவான் போகின்றாரை அப்படியே நினைச்சுட்டே போயிட்டாளா, அப்ப நான் வந்து என்ன பிரயோஜனம், நான் வரல அப்படின்னு சொல்றான். அவ அப்ப சொல்றா, அவர்கள் அழகான அந்த நீ என்ன சொல்ற அப்படிலாம் இல்லை, அவ என்ன பண்ணானா அங்க போய் இதே மாதிரி உன்னை விட்டுட்டோன்னு சொன்ன உடனே எப்படி தெரியுமா நின்றா? அப்படியே நின்று போயிட்டா தெரியுமா? போகாமல் காத்து அப்படியே நின்றா. அங்க வந்து என்னமே அசைய கூட இல்ல. அவா உன்னை விட்டுட்டு போயிட்டமே, மறந்து வந்துட்டமே நின்று போயிட்டா. திருவானை நின்னானே என்ன ஆணையிடவில்லை. என்ன சொன்னா? இதே மாதிரி ஒரு காதுல தெரிஞ்சது, அவர்கள் திருவடி அவருடைய கால்கள் நடக்கவே இல்லை, அப்படியே நின்று விட்டார்கள். அதனாலதான் நாங்க இங்கே ஓடி வந்தோம், உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக நாங்க ஓடி வந்திருக்கோம். நாங்களும் என்ன உன்னை அழைத்து கொண்டு போனோன்றதை விட உன்னை பார்க்கணும், உன்னை வந்து பார்க்கறதே பிரயோஜனம், உன்னை வந்து அழைப்பதையே பிரயோஜனமாக கொண்டு இங்கு வந்துள்ளோம் அப்படின்றத இங்கு ஆண்டாள் மீண்டும் தெரிவிக்க, இது எப்படி இருந்தது? ஆண்டாள்லாம் வந்து நிற்கிறா, இந்த பெண்ணுடைய தோழியினுடைய இல்லத்து வாசலில் வந்து நிற்பது. இந்த மற்ற தோழிகள்லாம் போயிட்டா, இருந்தாலும் இவளே பிரயோஜனம், இவளை அழைத்து கொண்டு செல்வதற்காக வந்து அங்க வாசல்ல நிற்கிறது எப்படி இருந்துதான். எப்போது விபீஷ்ணன் ராவணாதிகளை விட்டு எம்பெருமான் ராமன் எம்பெருமானை அடைவதற்காக வந்து நின்றான். அவன் என்ன பண்ணான்? வந்து நின்றான், எம்பெருமானுக்கு முன்னாக வந்து நின்றான், அந்த மேலேயே நிற்கிறான். அந்த வானரம் சமுத்திரத்திலே வடக்கரைக்கு வந்து ஆகாயத்திலே நின்றான். அப்படிப்பட்ட நின்றது எப்படி இருந்ததுன்னா, இப்ப ஆண்டாள்லாம் வந்து இந்த தோழியினுடைய வாசலில் நின்றதை போலே இருந்தது. நின்றுதல் தேஷாம் சம்பாஷானாம் அந்யோன்யம் சவிபீஷண உத்தரம் தீரமாசாத்திய கஸ்த ஏவ வெதிஷ்டதா அப்படின்னு ராமாயணத்திலே வருகின்றார் போல இவர்கள் வந்து நின்றனர். நான் என்ன பண்ணா, நான் உங்களுடன் கூடாமல் உறங்குவதைக் கண்டு நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவோம், உயிர் தெரியும், அப்படிலாம் இருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட நீ யார்? கோதுகலமுடைய பாவாய், நீ சாதாரண பெண் அல்ல, சாதாரண தோழி இல்ல, கண்ணன் எம்பெருமானுக்கே கிருஷ்ணனுக்கே ஆனந்தத்தை தரக்கூடிய, கிருஷ்ணனே கொண்டாடக்கூடிய அப்படிப்பட்ட நீ இப்படி பண்ணலாமா? உன் பேரை சொல்லி என்ன உன்னை சொல்றதுக்கு என்ன பண்ணிருக்கணும், நீயே எங்களை ஆசின்னு போயிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்ல, இதே மாதிரிலாம் சொல்லாமா நீங்க, என்னை ஏன் கோதுகலமுடைய பாவாயின்னு சொல்றீங்க அப்படின்னு அந்த பெண் இப்போது கேட்கின்றாள். ஆண்டாள் சொன்னாலாம், நீ சாதாரண பெண் அல்ல, என்ன கிருஷ்ணனிடம் புருஷகார பூதையாக இருக்கின்றாள். எப்படி பிராட்டி இருக்கின்றானா, பிராட்டி புருஷகாரம் என்ன தெரியுமா? முதல் என்ன செய்கின்றாள்? எம்பெருமானுடன் அனைவரையும் சேர்ப்பிக்கின்றாள். அந்த புருஷகாரம் செய்வதுதான் பிராட்டியினுடைய கடமையாக இருக்கின்றது. அதை தான் அந்த வாத்சல்யத்தோடு செய்கின்றாள். நம் அனைவரையும், நம் குற்றமே செய்திருந்தாலும் ஆஹா இவ்வளவு குணம் இவ்வளோ இருக்க அப்படின்னு அந்த குற்றத்திலும் குணத்தினை கண்டுபிடித்து எம்பெருமானுடன் சேர்ப்பிக்கக்கூடிய அந்த பிராட்டியானவள். அப்படிப்பட்ட அந்த பிராட்டி மாதிரி நீ எங்களை எல்லாரையும் கண்ணனெம்பெருமானுடன் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த புருஷகாரத்தை கொண்டிருக்கின்றாயே. அப்படிப்பட்ட அந்த பாவாய், அந்த பெண் பிள்ளையே, பெண்ணின் வருத்தமறியாத பெருமானை போல நீயும் இருக்கலாமா? பெருமானுக்கு தான் வருத்தமே தெரியல. நாங்களாம் என்ன எம்பெருமானை பிரிந்து இருக்கின்றோம், எவ்வளவு வருந்தி இருக்கோம் பாரு. அவன் ஏற்கனவே எல்லாம் ஊராரெல்லாம் என்ன பண்ணா, எங்களை நிலவரையில போட்டு அடைச்சிருந்தா, எம்பெருமானுடன் சேர்த்து வைப்பவள் அல்லவா, அது இல்லாம நீ ஸ்திரீ அல்லவா, எங்களுடைய விரகதாகம் எல்லாமே உனக்கு தெரியுமே, தெரிஞ்சுமா நீ இப்படி இருக்க, இப்படி இருக்கலாமா? நாரீனாம் உத்தமா வதுகு அப்படின்னு சொன்னா போல எங்கள் ஆற்றாமையை உனக்கு கூட புரியலையா? எம்பெருமானுக்கு தான் புரியல, அதனால்தான் அவன் வந்து அமைதியாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட நீ என்ன பண்ணணும், நீ புறப்பட்டு எங்களோட வந்தே ஆகணும். நீ உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம், உன்னுடைய எழுந்து வரக்கூடிய அந்த அழகை காண வந்திருக்கிறோம், எழுந்திராய் அப்படின்னு ஆண்டாள் சொல்லுகின்றாள். இப்போது அதை கேட்டுட்டு அந்த பெண் சொன்னாலாம், சரி நான் எழுந்து வந்தா எனக்கு என்ன கிடைக்க போறது, எனக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னா, யாரு இந்த ஊராரெல்லாம் என்ன பண்ணா, நம்ம எல்லாரையும் பிரிச்சு வச்சுட்டா இல்லையா, கண்ணனிடம் இருந்து பிரிச்சு வச்சுட்டா,
அப்படி அந்த ஊராருக்கு தெரியாதபடி கண்ணனை எம்பெருமானை என்ன பண்ணியிருந்தோம், நம்ம நெஞ்சால் தான் அனுபவித்து வந்தோம். ஆனா இப்போ ஒரு சமயம் கூடியுள்ளது, நேரிலே சென்று கலக்கக்கூடிய அந்த ஒரு பெரும் பேரு கிருஷ்ணா அனுபவிக்கக்கூடிய பேரு கிடைத்துள்ளது. அந்த பறை கொண்டு ஊராருக்கு நோன்பா இருந்து நமக்கு தேவையான எம்பெருமானுடன் கூடுகை கைங்கரியம் செய்கை அப்படிங்கிற அந்த ஒரு பேரு நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பேர் என்ன, கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு கைங்கரியம் கடைசி பாசுரத்துல சொல்ல போறான். அப்படிப்பட்ட கைங்கரியம் நமக்கு கிடைக்க போறது, அதுதானே நமக்கு கிடைக்கக்கூடியது. நீ எழுந்து வந்தா உனக்கும் அதுதானே கிடைக்க போறது அப்படின்னு சொல்ல அவன் நமக்கு பறை தருவானோ. இப்போ ஒரு கேள்வி வந்துடுது, ஒரு சந்தேகம் வந்துடுது, என்னது பெருமாள் பெரியவன், அவன் நமக்கு பறை தருவானா, அவன் நமக்கு கைங்கரியத்தை கொடுப்பானா, அவனுக்கு பலனை கொடுப்பானா? யார் அவன்? அந்த விரோதிகள் போக்கி தன்னை தமனுக்குத்தானே தந்தவன் அன்னோ, எப்படி மாவாய் பிளந்தவன் அவன். கேசி போன பாசுரத்திலே சொன்ன கேசவன் அப்படின்னு சொல்லியிருந்தா, அந்த கேசி யாருன்னா அந்த குதிரை வடிவமான அந்த அசுரனை பிளந்து போட்ட அப்படிப்பட்ட அந்த வீரன் என்ன பண்ணான், மதுராவுக்கு போனான். மதுராவுக்கு போன உடனே இந்த கிராமத்து ஸ்திரீகள் எல்லாம் மறந்துட்டானோ, நகர ஸ்திரீகளை கண்டு மயங்கி நம்மை மறந்து கிடப்போனாக இருக்கின்றானே, அப்படிப்பட்டவன் எங்கிருந்து நமக்கு உதவ போறான், நம்ம கைகரியத்தை கொடுப்பானா? அவன் யாரு? முஷ்டிக சானூரர்களை கொன்று விட்டான். என்னாச்சா, துரியோதனன் எம்பெருமானை எம்பெருமான் தூதுவனாக அங்க துரியோதன அரசவைக்கு வருகின்றார். துரியோதனன் ஒரு யோஜனை பண்ணி ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்திலே முஷ்டிக சானூரர்களை எல்லாம் உள்ளே வைத்து மல்யுத்த வீரர்கள் அவளெல்லாம் உள்ள வச்சுட்டு மேல தழையெல்லாம் போட்டு மூடி எம்பெருமான் வரும்போது அது கீழே சரிந்து விடுகின்றார் மாதிரி செஞ்சு விட்டாங்க. எம்பெருமான் வந்தார், வரும்போது அதே மாதிரியே அந்த பள்ளத்திற்குள் சென்று விட்டார். போனவர் என்ன பண்ணார், விஸ்வரூபம் எடுத்து அந்த முஷ்டிக சானூர்கள் எல்லாம் மாய்த்து விட்டார். அப்படி மாய்த்த தேவாதி தேவன் அன்றோ, அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவன் அன்றோ. அப்படிப்பட்ட உயர்ந்த அவன் நமக்கு காரியம் செய்யாதமா போயிடுவான்? கண்டிப்பா செய்வானே. ஜாதோசி தேவதேவேஷு ஸ்ரீ சங்க சக்கர கதாதரகா. எப்படிப்பட்டவன் அவன்? சங்க சக்கரத்தை உடையவன். யார் அவன்? தேவர்களுக்கெல்லாம் தேவனான தேவாதி தேவன். அவன் என்ன பண்ணானா, இப்படிப்பட்ட நான் அர்ச்சிப்பதாலும் துதிப்பதாலும் இதெல்லாம் ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் சரி, அவனை அர்ச்சிப்பதாலும் துதிப்பதாலும் அதற்கெல்லாம் எனக்கு எங்கப்பா சாமர்த்தியம் இருக்கு? அப்படிப்பட்டவன் அல்லேன் நான். தேவரீர் அருள் கூர்ந்த என்ன, இதுதான் உண்மையிலே நாம் வைணவர்கள் செய்ய வேண்டியது. எம்பெருமான் ஒருவனே நமக்கு கதி, நீ பார்த்து எனக்கு செய்தால்தான் என்னுடைய பலன். அன்று கஜேந்திரன் என்ன செய்தான், தானாக முயற்சி செய்தான். முயற்சி செஞ்சுட்டு என்னால முடியல, எம்பெருமானே ஹரி நீதான் கதி அப்படின்னு அவனுடைய கதியை அவனுடைய கையை எதிர்பார்த்து இருந்தான். திரௌபதியும் என்ன பண்ணாள், அதே தானே பண்ணான். சங்க சக்கர கதாதரகான்னு 2 கையையும் விட்டுட்டு அவனே கதின்னு. அப்போ என்ன பண்ணான், எம்பெருமான் செய்தான், அவன் அனைவரையும் ரட்சித்தான். நானும் என்ன பண்ணா, எப்படிப்பட்டவள் தெரியுமா, எனக்கு துதிப்பதோ அர்ச்சிப்பதோ அப்படிப்பட்ட சாமர்த்தியமே எதுவுமே இல்லை. என்ன பண்ணோம், எம்பெருமான் அருள் கூர்ந்த மனமுடையவராக அவரா ஏதாவது பார்த்து அனுகிரகித்தாதான் உண்டு அப்படின்னா. ஆழ்வார்களும் என்ன அதுதானே சொல்றா, அயர் வரும் அமரர்கள் அதிபதியானவன், மனிதர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவனானவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் என்ன பண்ணான், இந்த விரோதிகளை போக்குவதற்காக மட்டுமே இந்த உலகத்தில், அடியார்களை ரட்சிப்பதற்காக மட்டுமே இந்த உலகில் அவதரித்தான். அப்படிப்பட்டவன் நம்மளை ரட்சிக்காம போயிடுவானா? அவன் அவதாரம் எடுத்தது என்ன, அவதாரம் சொல்றா, வேற எதற்கோ சொல்றா, ஆனா உண்மையான அவதாரம் எடுத்த நோக்கம் என்ன? அவன் தன்னை அவதாரம்னாவே தன்னுடைய உயர்வினை தாழ விட்டு கொண்டு இந்த உலகில் அவதரித்தான். எதுக்காக அவதரித்தான்? தன்னுடைய பெருமைகளெல்லாம் தாழ விட்டு கொண்டு சிறுமையாக அவதரித்தது என்ன, நம்முடைய அடியவர்களை காப்பதற்காக, அவனுடைய அடியவர்களை காப்பதற்காக வண்ணவோ அவதரித்தான். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி நாம போனா என்ன பண்ணுவான், நிச்சயமாக நம்மை காப்பான் அப்படிங்கிறத ஆண்டாள் சொல்றான். இதற்கு சான்று இருக்கா? சென்று நாம் சேவித்தால் என்ன பண்ணுவான் அவன், ஆஹா
அடியவர்கள் என்னை சேவித்து விட்டார்களே, நான் இப்படி அவர்களை காக்காமல் விட்டு விட்டேனே அப்படின்னு நினைப்பானாம். ஏன்னா ராமனாக ஒரு அவதாரம் எம்பெருமான் எடுத்தான். அந்த எடுத்த போது அவன் என்ன பண்ணான், அங்க காட்டில் இருந்தான். அங்க காட்டில் அங்குள்ள முனிவர்களை, ரிஷி முனிவர்களை ரட்சிக்க வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அடுத்த நாள் நாம் போய் அங்க போய் அவர்கள் எல்லாரையும் நாம் சந்திக்க வேணும், சந்தித்து அங்க எல்லாரையும் நான் என்ன பண்றேன், உங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தானா. ஆனா எப்போ ராமன் அங்கு வந்தானோ அந்த ரிஷிமுனிகள் எல்லாம் எம்பெருமானைக்கான அவர்கள் விட்டார்கள். அங்க ஆசிரமத்துக்கே வந்துட்டான் எல்லாரும். அவர் அங்க உள்ள என்ன பண்ணோம், நான் என்னோட இப்படிலாம் நான் கஷ்டப்படுறேன் ராமா அப்படின்னு சொல்லணும்ன்றதுக்காக வந்தான். அங்க அவன் எம்பெருமானை சந்தித்தார்கள். யாரு, ரிஷிமுனிகள் எல்லாம் எம்பெருமானிடம் தன்னுடைய கஷ்டங்களை சொல்லணும்னு வந்தா. ஆனா என்னாச்சு, அனைத்து அவர்கள் எல்லாம் ரட்சிக்கணும்னு அவன் பர்ணசாலைக்கு வந்த உடனே ராமன் பார்த்துட்டு அவ காலில் விழுந்தான். நான் சச்சோ, நான் பெரிய அபராதம் பண்ணிவிட்டேனே. என்ன அபராதம் பண்ணேன், நான் உங்களை எல்லாம் காக்கணும்னு நினைச்சேன், நான் காத்து இருக்கணும், ஆனா நீங்க என்கிட்ட கேட்கிற மாதிரி நான் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி எம்பெருமான் அவர்களிடம் க்ஷமாபணம் கேட்டான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நாம போய் சேவிச்சா என்ன பண்ணுவான், ஆஹா ஆஹா அவர்கள் விட்டார்களே, அடியவர்கள் வருமாறு நான் பண்ணிவிட்டேனே அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், இறங்கி நம்மை ரட்சிப்பான். ஆகான்றது ஒரு குதூகலத்துல ஒரு மேன்மை, அவனுடைய சந்தோஷத்தை பத்தி சொல்றது. ஆஹா வந்துட்டா, இவா வந்திருக்காளே, நான் கண்டிப்பா என்ன பண்ணணும், என் அடியவர்கள் விட்டான், அவளை ரட்சிப்பதை கடமையாக கொண்டுள்ளான். எப்படி ஆகான்னு எம்பெருமான் நம்மை கண்டு அடியவர்களை கண்டு சொல்லுகின்றானோ, ஆழ்வார்கள் கூட எம்பெருமான் அழகை கண்டு ஆகான்னு சொன்னாலாம். எந்த இடத்துல சொன்னானா, திருப்பானாழ்வார் சொல்றார், நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென்கிற எம்பெருமானுடைய அழகினை கண்டார். கண்டவுடன் சந்தோஷம் தாங்காம என்ன சொன்னார், ஐயோ என்னோட நிறையே என்னோட கொல்ல கண்டுட்டு போறதே அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்ல, செய்யவாய் ஐயோ என்னை சிந்தைக வந்ததுவே, என்னோட மொத்த சிந்தையும் அது எடுத்துட்டே போறதேன்னு அந்த ஐயோன்னார். அதைத்தான் கம்பரும் அழகாக பாடினார். அந்த ஐயோ பதத்தை எம்பெருமானுடைய வடிவழகு எப்படி இருக்கின்றது, ஆஹா சொல்லவே முடியவில்லையே, வர்ணிக்கவே முடியவில்லையே. வெய்யோ நொலி தன்மேனியின் சோதியின் மறைய பொய்யோ வேணும் இடையாளோடும் இளையாளோடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா வனகுடையான் அப்படின்னு அந்த கம்பரும் அழகாக இங்கு எடுத்து காட்டுகின்றார். அப்படி எம்பெருமான் என்ன பண்ணுவானா, ஆஹா என் அடியார்கள் விட்டார்களே, அவர்களை ரட்சித்தே ஆக வேண்டும் அப்படின்னு ரட்சிப்பான். அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணணும், உடனே எழுந்து வர வேண்டுமா, வர வேண்டாமா அப்படின்னு கேட்க அந்த தோழியும் புறப்பட்டு வந்தாள். ஆண்டாள் அடுத்த தோழியை எழுப்புவதற்காக அடுத்த இல்லம் நோக்கி பயணிக்கலானால் நாமும் பயணிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.